ஆனால் இன்று அந்த சொந்த சாவடி அகற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அண்ணார் அவர்களிடமும் நரேந்திர மோடி அவர்களும் இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் மறந்துவிட வேண்டாம். அதை இங்கு வற்புறுத்தலாம் அவர்கள். இருப்பினும் தமிழக தலைவர் தன்ராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது அனைத்து இடங்களிலும் ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கும். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். தொடர்ந்து எந்த கூட்டத்திற்கு அகில இந்தியாவிலே அழைத்தாலும் அதற்குண்டான பதிலை உடனடியாக தொலைபேசி வாயிலாக ஆகட்டும், தொலைக்காட்சி மூலமாக ஆகட்டும், தமிழக லாரி உரிமையாளருக்கு மட்டுமல்ல, அகில இந்தியாவில் இருக்கிற லாரி 15 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை தலைவராக தேர்ந்தெடுத்து என் நண்பர் சொன்னது போல 24 மணி நேரமும் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்தான் செங்கோடனை வைத்து எனக்கு இரும்பு மனிதன் என்று பட்டம் அளித்த பொழுதே எனக்கு ஒரு மாபெரும் சங்கடமானது. இந்த இயக்கத்திற்கு இன்னும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய மனதில் ஏற்பட்டது. இருப்பினும் 15 ஆண்டுகளுக்கு முன்பே தேசிய பர்மிட்டை வாங்கி கொடுத்தோம். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தீர்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு டிடிஎஸ்க்காக பீகார் சிறையிலே 14 நாட்கள் அடைக்கப்பட்டு கிட்னியை இழந்து மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து வந்தோம். அது நாட்டுக்கே தெரியும். எனவே நம்முடைய கஷ்டங்கள் 1, 2 அல்ல. பாரத ஜனாதிபதியை கொண்டு வந்து பக்கத்தில் அமர வைத்து லாரி உரிமையாளர்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் என்று பேச வைத்தோம். இதெல்லாம் வரலாறு இருக்கிறது. தன்ராஜ் அவர்களே, இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் சங்கம் தோன்றிய சங்கம் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுக்கு அடுத்து ஏற்பட்ட சங்கம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் லாரி ஓனர் அசோசியேஷனை இதுவரையில் கட்டி காத்துக் கொண்டு செல்கிறது என்றால் உங்களுக்கு மேல் யாராவது இருக்க வேண்டும், இல்ல பிறக்க வேண்டும், இல்லது பிறந்திருக்கிறார்களோ என்ன என்று தெரியவில்லை. எனவே அதையெல்லாம் ஒரு மூலையில் வைத்து நாம் பிரிட்ஜில் செல்லும் பொழுது ஒரு சிலவற்றை பார்த்தால் ஒதுங்கி விடுகிறோம். நாம் யானை ஆகையால் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இனி நல்ல நேரத்திலே சரியான நேரத்திலே இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற, இங்க இருக்கின்ற தமிழக மக்களை காப்பாற்ற பலமுறை போராட்டம் நடத்தி பல கூட்டங்கள் நடத்தி சென்னையிலே 3 முறை எங்களை எல்லாம் அழைத்து பேசி, தமிழகத்திலே 27 முறை அனைத்து சங்கங்களையும் எங்களை எல்லாம் அழைத்து பேசி தினந்தோறும் 24 மணி நேரம் ஒரு சிண்டாவை ஒரு குரூப்பை ஏற்படுத்தி தமிழக லாரி உரிமையாளர்கள் எங்கு தொந்தரவு இருந்தாலும் இந்தியாவிலேயே லாரி உரிமையாளருக்கு இன்னல்கள் ஏற்பட்டால் அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கோர் கமிட்டியில் நீங்கள் எல்லாம் அமர்ந்து 6 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியதன் காரணமாக இன்று ஆங்காங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் பல ஆயிரக்கணக்கான பேர் லாரி உரிமையாளர் இன்னல்களை நீக்கிக் கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த 10 அம்ச கோரிக்கை வெத்தமாக இருக்கிறது. இதில் எனக்கு சம்பந்தப்பட்டது ஒரே கோரிக்கை. தேசிய நெடுஞ்சாலை அடைக்கணும் வழிபறி கொள்ளை சம்பந்தமாக கொலை நடைபெற்று உறுதி வாய்க்கப்பட்ட காவல் நிலைய கர்நாடக மாநிலத்திலே ஸ்பீட் கவர்னர் இல்லை, ஒளிரும் பட்டை இல்லை, ஜிபிஎஸ் இல்லை. காரணம் 1,50,000 வாகனங்கள் எங்கள் மாநிலத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். தமிழக வாகனங்களை மிகவும் பெருமையாக நாங்கள் பேசுகிறோம். அனைத்து அமைச்சருக்கு சொல்லி தமிழகத்திலிருந்து வரும் வாகனங்களுக்கு இந்த நோயின்றி பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எஃப்சி செய்வதற்கு காலை 7:30 மணிக்குள்ளே அவர்களுடைய வண்டிகளை எஃப்சி செய்ய வேண்டும் என்று சொன்னோம். 15 நாட்களுக்கு முன்பு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. 7:30 மணிக்குள் உங்கள் வாகனங்கள் எங்கு வேண்டுமானாலும் எஃப்சி செய்யப்படும். காரணம் என்றால் இது போல ஒரு சில நன்மைகள் செய்தால்தான் இந்தியாவில் இருக்கின்ற வாகனங்கள் எல்லாம் நம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாகனங்கள் எல்லாம் அண்டை மாநிலத்தில் இருக்கிற வாகனங்கள் எல்லாம் நம்மிடம் பதிவு செய்வார்கள் என்று சொல்லி 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே இந்திய வரலாற்றிலே எங்காவது உண்டா? டாக்ஸ் வசூல் செய்வதற்காக எங்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்து சங்ககிரியில் அமர்ந்து அனைத்து வாகனங்களுக்கும் டாக்ஸ் வசூல் செய்யப்படுகிறது. கர்நாடக மாநிலத்திலிருந்து ஆர்டிஓ வந்து டாக்ஸ் வசூலிக்கிறாங்க. இருக்கிற புரோக்கர்லாம் இப்ப லெட்டர் கொடுத்தோம். உங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் கர்நாடக மாநிலத்துக்கு இவர்கள் ஏன் செல்கிறார்கள்? காரணம் என்ன என்று நீங்கள் விளக்கமாக எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டார் ஒரு கூட்டத்திலே. அப்பொழுது சொன்னேன், எங்கு யாருக்கு இன்னல் இடைபாடு இல்லாத ஒரு இடம் இருக்கிறதோ அதை தேடி எல்லாரும் வருவார்கள். அதுபோல உங்கள் மாநிலத்திலே எஃப்சி செய்யணும்னா 4 நாள்,
ஸ்டிக்கர் ஓட்டணும்னா வம்பு, ஜிபிஎஸ் இல்லைன்னா வம்பு. தமிழகத்திலே பிறந்து தமிழகத்திலே வளர்ந்து தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட லாரி உரிமையாளர்கள் 1,66,000 வாகனங்கள் கர்நாடக மாநிலத்திலே பதிவு செய்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வெட்கம் வேண்டாமா? இதற்கு 1 2 அல்ல, நன்றாக சிந்திக்க வேண்டும். தயவு செய்து அரசு அதிகாரிகள் நான் கேட்கிறேன். அமைச்சர்கள் 5 ஆண்டு வருவார்கள் போவார்கள். அந்த ஆதிக்கத்தை அடைந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு பல ஆண்டுகளாக இந்த சட்ட நுணுக்கம் தெரியும். இந்த சட்ட நுணுக்கம் யாருக்கு தெரியும்? உங்களுடைய அமைச்சருக்கு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? நீங்கள் சொல்வதை தான் அவர்கள் கேட்கிறார்கள். நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு ஒட்டுமொத்த பிரச்சனை இந்த அதிகாரிகள் தான், அரசு அல்ல என்பதை நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் மாநிலத்தில் 252 கோடி 4 மாதமாக கொடுக்கவில்லை. உணவு இன்னல்கள் ஏற்படும் என்று அந்தந்த ரேஷன் கடைக்கு ரைஸ் போல ஜூலை 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதினோம். 24 மணி நேரம் உங்களுக்கு அவகாசம் அளிக்கிறோம், இல்லை என்றால் எந்த வாகனமும் அரிசியிலோடு ஏற்றாது. ஒரு மாதத்துக்கு 4,50,000 டன் லோடு செய்கிறோம். ஒரு நாளைக்கு 15,000 டன் அரிசியிலோடு அனுப்புறோம் ரேஷன் கடைக்கு. 7ஆம் தேதி பந்த் பண்ணோம். 8ஆம் தேதி 9ஆம் தேதி காலையில் 256 கோடி 4 மாதம் நிலுவையில் இருந்த அனைத்து பணமும் அவரவர்கள் வங்கிக்கு சென்று விட்டது. நன்றாக நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். தன்ராஜ் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார் என்று அரசு எண்ணக்கூடாது. அவர் அமைதியான முறையிலே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வேலையை முடிக்க வேண்டும் என்று பலவிதமான கோரிக்கை வைத்துக் கொண்டே வருகிறார் கடந்த 3 ஆண்டுகளாக. டீசலை அகற்றுவோம் என்று ஒரு அறைகோல் விட்டுவிட்டு எங்களிடம் வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று வரை டீசல் விலை குறைக்கவில்லை. காரணம் என்னவென்றால் எங்களுக்கு இழப்பு அல்ல, தமிழக அரசுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. கர்நாடக மாநிலத்தில் ஒரு நாளைக்கு 8 கோடி உபரியான வருமானம். நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய 39 பெட்ரோல் பங்க் 40 பெட்ரோல் பங்கில் குறைந்தாக 40 லட்சம் லிட்டர் டீசல் அடிப்பதில்லை. அந்த 40 லட்சம் டீசல் எங்க அடிக்கிறார்கள்? கர்நாடக மாநிலத்திலே. ஆந்திராவிலே இருக்கின்ற அனைத்து வாகனங்களும் 9 ரூபாய் 50 பைசா டிஃபரன்ஸ். அவன் ஏன் அடிக்கிறான்? எல்லாம் கர்நாடகா அடிக்கிறான். நல்லா நீங்க வருமானம் கர்நாடக மாநிலத்திலே. எங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், என் மக்களை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்திலே பல கோரிக்கைகள் வைத்த கோரிக்கை. எஃப்சி சலான் அதிகம் பண்ணா இமிடியேட்டா நீ எவ்வளவு வேணா எழுதிக்கோ, ஒவ்வொரு ஜீரோ கம்பெனி சொன்னார் எங்க அமைச்சர். நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். லாரி உரிமையாளர் இது எதனா பைனான்ஸ் கிரைசிஸ் இருக்கா? இதுல அரசுக்கு நன்றாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய பணத்திலே அரசு செயல்படுகிறது என்று குமார் அவர்கள் சொல்லும் போது நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பணத்தில் 200 லிட்டர் அடிச்சா ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் 4,000, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 4,000. 24 மணி நேரம் அடமானம் வச்சு நிலத்தை வைத்து அடமானம் வச்சு லேண்ட் போட்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி லேண்ட் வாங்குறோம். 1,40,000 வண்டிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மாத்திரம் அல்ல, அதனுடைய ஜிஎஸ்டி, அதனுடைய சிஜிஎஸ்டி, அதனுடைய வரியெல்லாம் கர்நாடக மாநிலத்துக்கு வருகிறது. அரசு நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 5 நிமிடம் இதை சிந்தித்தால் போதும். உங்களிடம் நாங்கள் யாசம் கேட்கவில்லை, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால் எங்காவது ஒரு பைசாவாவது அரசாங்கத்திடம் நமக்கு வந்திருக்கிறதா? இது நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த 10 கோரிக்கையிலே ஏதாவது அரசுக்கு இழப்பு ஏற்படுகிற கோரிக்கை தர்ராஜ் அவர்கள் வைத்திருக்கிறாரா? ஸ்டிக்கர் போடுறீங்க, அதுல இல்லீகல் நடக்குது, எல்லாம் பாகம் போடுறான், அதனால எங்களுக்கு கொடுத்துரு, நான் ஸ்டிக்கர் போடுறேன், நீ சொல்ற ஸ்டிக்கர் போடுறேன்னு சொல்றோம். பிரச்சனை தான். ஜிபிஎஸ் தான். ஆனா கர்நாடகா கர்நாடகத்துல நீ எங்கடா மங்கூர் ரீச் பண்ணி எடுத்து போய் குல்பர்கா ரீச் பண்றானே, ஏன் இங்க பண்றது இல்ல? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஒரு சில மாநிலத்தில் செல்லும் வண்டிகள் எங்கள் மாநிலத்தில் இருக்கின்ற டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவருக்கு முறை வைத்திருக்கிறேன். வண்டிகள் எங்க இருந்தால் என்ன, இந்தியாவிலே தேசிய அளவிலே லாரிகள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நமக்கு இழப்பீடு ஏற்பட விடக்கூடாது. ஒரு எஃப்சினா மறுபடியும் பெங்களூர் கர்நாடகத்துக்குள்ள வரக்கூடாது. அதற்காக ஒரு வீடியோ ரெக்கார்டிங் செய்து அந்த வாகனத்தை பதிவெண்கள் எல்லாம் செய்து உடனடியாக அந்த வாகனத்தை எங்க இருந்தாலும் சரி அந்த வாகனத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறேன்.
இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த பணம் லஞ்சம் நின்றுள்ளது. கர்நாடகத்தில் பிரச்சனையே இல்லையே. இதை பார்த்து பலமுறை அரசு அதிகாரிகள் ஏற்படும் போது அந்த கூட்டத்திலே தமிழகத்திலிருந்து பல அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அது என்ன பேசலாம், நீ ஜல்கில் 2000 வாங்குற, நான் 1000 வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் 1000 ரூபாய் வாங்குறேன், நான் 500 வாங்கிக்கிறேன்னா வசூல் பாருங்க. இதுதான் இவங்க பிரச்சனை. குடு பணம் பண்ணாங்க, முடியல எங்களால. காரணம் நீங்க தான், அதுக்கும் நீங்க தான். ஓவர் டைமென்ஷன் ஏத்தாத ஒரு வண்டி அன்னைக்கு கர்நாடகத்தில் நுழையுதோ அன்னைக்கு காலையில் இருந்து செக் போட்டு இருக்காங்க. கட்டி பண்ணிடலாம். ஓவர் ரோடு ஏத்தாம எந்த வண்டி கர்நாடகத்தில் நுழையுதோ அந்த வண்டி என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு காலையில செக் போட்டு இருக்காங்க. 178 கோடி ஃபைன் வசூல் பண்ணிருக்காங்க. ஓவர் டைமென்ஷன்லயும் ஓவர் டைம் 178 கோடி. ஏன் இந்த பார்டர் செக் போஸ்ட் எடுக்கணும் கேக்குறாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு யாருமே மேலதிகாரிகள் வேண்டாமான்னு கேக்குறாங்க. உங்களை செக் செய்யவே கூடாதா? பார்டர் செக் போஸ்ட் எடுத்துரு. அதுக்கு வழி என்ன? குமார் சொன்னது போல அரசுக்கு பணம் தேவை. நம்மை காப்பாற்ற ராணுவத்திற்கு பணம் தேவை, கல்வி கொடுக்க பணம் தேவை, ஃப்ரீ கொடுக்க பணம் தேவை. எல்லாத்துக்கும் பணம் வேணும். நாங்க வேண்டாம், நாங்க மறுக்கலையே. அதே மாதிரி இந்த சுங்கசாவடி அமைப்பதற்கு பணம் தேவை. நாங்கள் வேண்டாம் என்று எதிர்வில்லை. சுங்கசாவடியை நாங்கள் எதிர்க்கவில்லை. அங்கு ஏற்படுகின்ற குறைபாடுகள் தான் எதிர்க்கிறோம். நாட்டிலே 979 சுங்கசாவடி இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே 65,000 கோடி வசூலாகிறது அகில இந்தியாவிலே என்று டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பாராளுமன்றத்திலே கடந்த மாதம் அறிவித்தார். ஒப்புக்கொள்கிறோம், வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. இருப்பினும் நாங்கள் சுங்கசாவடி முடிந்தவுடனே 40 விழுக்காடு தான் அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வசூல் செய்ய வேண்டும். அதை தான் வசூல் செய்ய சொல்கிறோம். நாங்கள் அதற்காக கடுமையாக போராடி கடந்த 2024 ஆண்டு அகில இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து சுங்கசாவடிகளுக்கும் சென்றிருக்கிறேன். அனைத்து சுங்கசாவடிகளுடைய விவரமெல்லாம் சென்று மத்திய அரசாங்கத்திடம் அளித்தோம். இந்த சுங்கசாவடியில் இவ்வாறு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 1,10,000 கிலோமீட்டர் 1.5 ஆண்டுகள் சுற்றி எடுத்து போய் அறிக்கையை கொடுத்தோம். அந்த அறிக்கை கொடுத்த உடனே 40 விழுக்காடு தான் வசூல் செய்ய வேண்டும் என்று அடல் பிகாரி வாஜ்பாய் டைமில் இருந்து 2008 மார்ச் 7ஆம் தேதி ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. 40 விழுக்காடு வசூல் செய்ய வேண்டும். மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாத்திரம், ரோடு போட்டு போட முடியாது, அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது. அதனால 40 விழுக்காடு வசூல் செய்யலாம். எந்தெந்த சுங்கசாவடி முடியுதோ அங்க மாபெரும் பெருந்தகை பெரியார், உயரத்தில் பெரியார், பணம் கொள்ளையடித்தில் பெரியார், பலவித இயக்கங்களில் இருந்து இன்று அரசாங்கத்திலே மத்தியிலே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு புண்ணியவான் பாலண்ணார் அவர்கள் அதிகமான சாலையை தமிழகத்திலே அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே 4000 கிலோமீட்டருக்கு மீது அவர் அரசு பொறுப்பில் இருக்கும் போது அமைத்தார். 15 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இதுவரை அந்த சுங்கசாவடி அகற்றவில்லை. இந்தியாவிலேயே அதிகமான பணம் வசூல் செய்த சுங்கசாவடிகள் தமிழகத்தில் இருக்கின்ற சுங்கசாவடிகள். நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசும் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலமைச்சர் அமைத்த உடனே இந்த சுங்கசாவடி தமிழ்நாட்டில் இருக்கிற சுங்கசாவடி அனைத்தும் அகற்றப்படும் என்று அறிவித்த உடனே அடுத்த நாள் இல்லை, அடுத்த நாள் நிதின் கட்கரியிடம் டிஆர் பாலண்ணார் அவர்கள் கடிதம் சென்று கொடுத்த பொழுது யுவராஜுக்கு போன் செய்தேன். அந்த கதை முடிஞ்சிருச்சு நேற்றோட அப்படின்னு. இல்லைன்னா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நேற்று. இதுதான் பிரச்சனை. ஆகையால் தயவு செய்து இந்த கட்சி என்ற சாக்கடை செருப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அது திராவிட கழகமாகட்டும், நான் திராவிட கழகத்தை சொல்வதாகட்டும், அவர் அதிமுகவாகட்டும், பிஜேபி ஆகட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன, நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்முடைய உழைப்பு, நம்முடைய நோக்கம் என்ன என்று குமார் கூட சொன்னார். ஆகையால் நன்றாக சிந்தித்து வைக்கும். நம் கையில் இருக்கிறது எல்லாம். எந்த சட்டத்தையும் நாங்க இதுவரைக்கும் எங்க ஸ்டேட்ல விடாம வச்சிருக்கோம்னா காரணம் என்ன? உங்களுடைய ஒற்றுமையின்மை. நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரச்சனை நமக்குதான். ஆகையால் தெலுங்கானாவில் நேற்று இரவு 15 பார்டர் செக் போஸ்டை அகற்றி விட்டார்கள். அடுத்து என்ன பண்ண போறான்? அல்ல அடுத்து என்ன பண்ண போறான்?
உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு வேபிடிச்சு போடுறோம். இதை விட கொடுமை. ஆகையால் மகாராஷ்டிரா மாநிலத்திலே சுங்கசாவடி அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராடினோம். 650 கோடியில் ஆதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து விட்டார்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு. வாகனங்களில் அதிகமான பாரம் ஏற்றிக் கொண்டு வருகிறது, அதை தடை செய்ய வேண்டும். ஆகையால் உங்களுக்கு அந்த வாகனத்துக்கு வர்ற வண்டியில 250 ரூபாய் ஒரு வண்டிக்கு வெயிங் பணத்தை வாங்கிட்டு வே பண்ணி அனுப்பணும். ஒரு நாளைக்கு 22,000 வண்டி போது உண்டா இதெல்லாம் கணக்கு போட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு மகாராஷ்டிரால அமைச்சாங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி, மத்திய அரசாங்கத்திற்கு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்திலே பேசும்போது சொன்னேன், தயவு செய்து இயக்கம் மதர் அசோசியேஷன் என்று பலமுறை தன்ராஜ் ஏன் சொல்கிறார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து சட்டங்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்ததன் காரணமாக தான் இன்னும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் எப்பொழுதே நீங்கள் இறந்திருப்பீர்கள். டாக்ஸ்ல அவங்க எப்போ மாட்டி விட்டுருப்பான், டிடிஎஸ்ல எப்போ மாட்டி விட்டுருப்பான். ஒரு இல்ல சுந்தர் கமிட்டியில 15 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆகையால் தயவு செய்து நண்பர்களே, இந்த சட்டத்தை எல்லாம் குஜராத் கோர்ட்ல போட்டோம். 2024 ஜூலை 6ஆம் தேதி ஒரு அருமையான ஜட்ஜ் இருந்தாரு. பல நாட்களாக போராடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் இப்போ சப்மிட் பண்ணோம். நல்லா நீங்க செஞ்சு பார்க்க வேண்டும். ஈஸ்வரா அவர்களுக்கு தெரியும், நாங்கள் மடையர்கள் அல்ல. 1,76,00,000 ஒரு சுங்கசாவடியிலேயே அபராதத்தை விதித்து அதை அரசாங்கத்தின் கருவூலத்திற்கு நான் சேர்த்திருக்கிறேன். விசாகப்பட்ட பக்கத்துல இது போல அரசாங்கத்துக்கு ரூல்ஸ் இருக்கு. தயவு செய்து நீங்க வேண்டும். எவ்வளவு கேவலமான முறையிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அவநிலைக்கு காரணம் நாம் தான். ஆங்காங்கே ஒரு முறையின் கீழ் நீங்கள் இருக்க மாட்டேன். லட்சுமிபுரம் நாளைக்கு ஜூலை 6ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. 40% தான் வசூல் பண்ணணும் அப்படின்னு 4:30 மணிக்கு விடிகால ஒரு ஃபேக்ஸ் வருது மத்திய அரசாங்கத்திலிருந்து. 2008 அமைத்த ரூலை நாங்கள் எடுத்து விட்டோம். நாட்டிற்கு பகல் கொள்ளை அடிப்பதற்கு மன்னிக்கணும், நாட்டில் பல இடங்களில் சாலை அமைக்க வேண்டிய காரணத்தினால் அந்த சட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம். நீ சாகர வெறும் இந்த டோல் இருந்தாலும் இந்த கும்முடிப்புல சொல்றேன், நல்லா நீங்க கவனம் வச்சுக்கணும். நீங்க சாகர யுவராஜ் அடிக்கடி பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. சாகர வெறும் நீ டோல் கொடுத்தார்கள், இது மாதிரி எடுக்க மாட்டான். யோகியதை இருந்தால், திராணி இருந்தால், அரசை எதிர்த்து போராட வேண்டிய உங்களிடம் சக்தி இருந்தால், வருங்காலத்தில் நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செய்யவில்லையே என்றால் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய பர்மிட் வாங்கி கொடுத்தோம். நன்றாக நீங்கள் சிரித்து பார்க்க வேண்டும். ஒற்றுமையுடன் இருந்தோம். பல ஆண்டுகளாக ஒரே தலைவர் இருந்தார்கள். இப்பொழுது தேர்தல் முடிவதற்கு முன்பே இதுனா அரசியல் கட்சி என்னென்னமோ பேசுறது, எவ்வளவு கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? மனசு வெந்து போயிடுது அவங்களுக்கு எல்லாம். வேண்டாம் சொல்ல விடமாட்டான். இந்தியாவில் ஆல் இந்தியா ஓட்டர்ஸ் போர்டு காங்கிரஸ் டைரக்டர் 86 வருஷமா இல்ல, இந்த முறை என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் வேண்டாம் சொன்னாலும் கேட்கலாம் அந்த பொறுப்பை. கடந்த மாதம் நன்றாக நீங்க சில ஈர்ப்பு தீர்மானம் அரசுக்கு பல நேரங்களிலே எப்படி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மாநில அரசாங்கம் ஒரு சில கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள், சட்டசபையிலே பாஸ் செய்கிறார்கள் முதல் மந்திரியிடம். அதுபோல தமிழக முதல் மந்திரி திரு தன்ராஜ் அவர்களிடம், லாரி உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த முதல் மந்திரி தன்ராஜ் அவர்களிடம் இன்று கவன தீர்மானத்தை அரசுக்கு கொடுக்கிறோம்.